வெல்கம் டு மை சேனல் மிட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம நார்மலாக சமைக்கும்போது, சாப்பிடும்போது, இல்லை நம்ம கிச்சனில் இருக்கும்போது நம்ம சில சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஈட் எனிமோர், ஐ எம் ஃபுல். ஐ காண்ட் ஈட் எனிமோர், ஐ எம் ஃபுல். நீ அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டும் அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இப்போ இந்த ஷுட்டுன்ற இடத்துல நம்ம மஸ்ட் போட்டால் யூ மஸ்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர். அப்போ மஸ்ட்டுன்றது என்னென்னா கண்டிப்பாக நீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஷுட் அப்படின்னா நீ தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி மீனிங். பாத்திரம் கழுவும் போது தண்ணியை வீணாக்காதீங்க அப்போல்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் வாட்டர் வைல் வாஷிங் வெஷல். டோன்ட் வேஸ்ட் வாட்டர் வைல் வாஷிங் வெஷல். தோசை கருகிட்டுருக்கு, வேகமாக திருப்புங்க அப்போல்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த தோசா இஸ் பர்னிங், ஃப்ளிப் இட் குயிக்லி. த தோசா இஸ் பர்னிங், ஃப்ளிப் இட் குயிக்லி. நம்ம சமைக்கும்போது மற்றவங்க கிட்ட காய்கறிலாம் நறுக்க முடியுமா அப்போல்லாம் கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம்? கேன் யூ சாப் த வெஜிடபிள்ஸ். கேன் யூ சாப் த வெஜிடபிள்ஸ். இங்கே சாப் அப்படின்றது நறுக்கிறதுன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி என்ன சமைக்கட்டும் அப்போல்லாம் கேட்போம்ல, எப்படி சொல்லலாம்? வாட் ஷுட் ஐ குக் டுடே. வாட் ஷுட் ஐ குக் டுடே. குழம்புல கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஆட் சம் சால்ட் டு த கறி. ஆட் சம் சால்ட் டு த கறி. இங்கே கறி அப்படின்றது குழம்பை குறிக்குது. கேஸை ஆஃப் பண்ண மறக்காதீங்க, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த கேஸ். டோன்ட் ஃபர்கெட் டு டர்ன் ஆஃப் த கேஸ். எனக்கு பசிக்குது, வேகமாக ஏதாவது செய்யுங்க அப்போல்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹங்க்ரி, மேக் சம்திங் குயிக்லி. ஐ எம் ஹங்க்ரி, மேக் சம்திங் குயிக்லி. சாப்பிடும்போது அரிசி வேகலை அப்போல்லாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? த ரைஸ் இஸ் அண்டர் குக்ட். த ரைஸ் இஸ் அண்டர் குக்ட். இதுவே ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? த ரைஸ் இஸ் ஓவர் குக்டு. ரொம்ப வெந்துருச்சுன்னா ஓவர் குக்டுன்னு சொல்லலாம். தோசை மாவுக்கு அரிசியை ஊற வைக்க மறக்காதீங்க, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட் டு சோக் த ரைஸ் ஃபார் தோசா. டோன்ட் ஃபர்கெட் டு சோக் த ரைஸ் ஃபார் தோசா. சோக் அப்படின்றது ஊற வைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது சர்க்கரை தீந்துருச்சு, இதை எப்படி சொல்லலாம்? வி ரேன் அவுட் ஆஃப் சுகர். வி ரேன் அவுட் ஆஃப் சுகர். இதே இது சால்ட்டு தீந்துருச்சு, உப்பு தீந்துருச்சுன்னா எப்படி சொல்லலாம்? வி ரேன் அவுட் ஆஃப் சால்ட் அப்படி சொல்லலாம். அடுப்பை துடைக்கணும், அது ரொம்ப எண்ணெயாக இருக்குது, பிசு பிசுன்னு இருக்குலாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? வைப் த ஸ்டவ், இட்ஸ் க்ரீஸி. வைப் த ஸ்டவ், இட்ஸ் க்ரீஸி. இந்த கத்தி கூர்மையானது, இது எப்படி சொல்லலாம்? திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். சூப்பை மெதுவாக கிளறவும், இது எப்படி சொல்லலாம்? ஸ்டிர் த சூப் ஜென்ட்லி. ஸ்டிர் த சூப் ஜென்ட்லி. இங்கே ஸ்டிர் அப்படின்றது கிளறதுக்கு அர்த்தம். உருளைக்கிழங்க உரிக்க முடியுமா அப்போல்லாம் கேட்போம்ல, எப்படி சொல்லலாம்? கேன் யூ பீல் த பொட்டேட்டோஸ். கேன் யூ பீல் த பொட்டேட்டோஸ். பீல் அப்படின்னா என்னென்னா உரிக்கிறது. கிச்சனில் சிங்க் அடைச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The sink is clogged. The sink is clogged. Clog அப்படின்னா அடைப்புன்னு அர்த்தம். பாலாடையை துருவ முடியுமா அப்போல்லாம் சொல்லுவோம்ல, கேன் யூ கிரேட் த சீஸ். கேன் யூ கிரேட் த சீஸ். இங்கே பாலாடைன்றது ஒன்றும் இல்லை, சீஸ் தான். கிரேட் அப்படின்றது துருவுறதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற ஃபுட் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்லலாம்? The food is too spicy. The food is too spicy. இதே இது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படி, அதை எப்படி சொல்லலாம்? த ஃபுட் இஸ் டூ டேங்கி. த ஃபுட் இஸ் டூ டேங்கி. டேங்கினா ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஃபுட் பரிமாற தயாராக இருக்குது, இது எப்படி சொல்லலாம்? த ஃபுட் இஸ் ரெடி டு சர்வ். த ஃபுட் இஸ் ரெடி டு சர்வ். இங்கே சர்வ் அப்படின்றது பரிமாறுறதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஃபுட்டெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? Let's store the leftovers in the fridge. Let's store the leftovers
இன் த ஃப்ரிட்ஜ். லெஃப்ட் ஓவர் அப்படின்றது மிச்சம் மீதி இருக்கிறது, அதுதான் அப்படி சொல்லுவோம். கிச்சன் தரை ரொம்ப ஈரமாக இருக்குது, எப்படி சொல்லலாம்? த கிச்சன் ஃப்ளோர் இஸ் வெட். த கிச்சன் ஃப்ளோர் இஸ் வெட். வெட்டுனா ஈரமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபுட் வந்து ரொம்ப உப்பாக இருந்துச்சு, எப்படி சொல்லலாம்? த ஃபுட் இஸ் டூ சால்ட்டி. த ஃபுட் இஸ் டூ சால்ட்டி. இப்போ மசாலா அரைக்க முடியுமா அப்போல்லாம் நம்ம யார்கிட்டயாவது கேட்போம்ல, எப்படி கேட்கலாம்? கேன் யூ கிரைண்ட் த ஸ்பைசஸ்? கேன் யூ கிரைண்ட் த ஸ்பைசஸ்? இப்போ இந்த கேன் அப்படின்றது நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குற மாதிரி. இப்போ மசாலா அரைச்சி கொடுக்க முடியுமா அப்போல்லாம் கேட்குற மாதிரி. இப்போ எண்ணெய் சேர்க்குறதுக்கு முன்னாடி தவாவை ஃபஸ்ட்டு சூடாக்குங்க இப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? ஹீட் த பேன் பிஃபோர் ஆடிங் ஆயில். ஹீட் த பேன் பிஃபோர் ஆடிங் ஆயில். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அப்போல்லாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? ஃப்ரை த ஆனியன்ஸ் அன்டில் கோல்டன் ப்ரௌன். ஃப்ரை த ஆனியன்ஸ் அன்டில் கோல்டன் ப்ரௌன். அன்டில் அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்படி அர்த்தம். உனக்கு இன்னும் சாப்பாடு வேணுமா அப்போல்லாம் கேட்போல, எப்படி சொல்லலாம்? டு யூ வாண்ட் மோர் ரைஸ்? டு யூ வாண்ட் மோர் ரைஸ்? இப்போ சமைக்கும் போதெல்லாம் நம்ம நெருப்பை கம்மியாக வைங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, எப்படி சொல்லலாம்? கீப் த ஃப்ளேம் லோ. கீப் த ஃப்ளேம் லோ. நம்ம இன்னும் மளிகை பொருள்லாம் வாங்கணும், அது எப்படி சொல்லலாம்? we need to buy more groceries. we need to buy more groceries. groceries-ன்றது மளிகை பொருள். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்புறம் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம்? serve everyone first then eat. serve everyone first then eat. then அப்படின்றது அப்புறம் அப்படின்னு அர்த்தம். நீ ஏன் சரியாக சாப்பிடலை எப்படி கேட்கலாம்? why are you not eating properly? why are you not eating properly? தயவு செஞ்சு அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, இதை எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் ஆஃபன். ப்ளீஸ் டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட் ஆஃபன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம். இதே ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே அப்படின்னு அர்த்தம். குடும்பமாக சேர்ந்து சாப்பிட்லாம், எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் ஈட் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. லெட்ஸ் ஈட் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. ஃபுட் டேஸ்ட்டாக இருக்கா அப்படிலாம் கேட்போம்ல, எப்படி சொல்லலாம்? டஸ் த ஃபுட் டேஸ்ட் குட்? டஸ் த ஃபுட் டேஸ்ட் குட்? சூடு ஆறுறக்குள்ளே சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஹாவ் யோர் மீல் பிஃபோர் இட் கெட்ஸ் கோல்ட். ஹாவ் யோர் மீல் பிஃபோர் இட் கெட்ஸ் கோல்ட். வேக வேகமாக சாப்பிடாதீங்க, எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஈட் டூ ஃபாஸ்ட். டோன்ட் ஈட் டூ ஃபாஸ்ட். இப்போ உங்கள் தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிக்கணும் அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்ல சாப்பிடும்போது, எப்படி சொல்லலாம்? ஃபினிஷ் எவ்ரி திங் ஆன் யுவர் பிளேட். ஃபினிஷ் எவ்ரி திங் ஆன் யுவர் பிளேட். இங்கே ஆன் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ நிறையா பேர் ஆன் அப்படின்றதுக்கு பதிலாக இன் யூஸ் பண்ணுவாங்க, அது தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மிட்டி மெத்தட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.